முன்னெல்லாம் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பரிசு கட்டிட்டு நின்னாங்க. இப்பெல்லாம் நம்ம கெஞ்சினாலும் எதுவுமே நடக்க மாட்டுது. நல்லா இருக்கா? கோமதி கிளம்புமா? கிளம்புமா? நல்லா இருக்கு. வாங்கடா. போலாம் மச்சான், வழி இந்த பக்கம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு இம்புட்டு நாளா நம்ம நெய்யை களைஞ்சிட்டு இருக்கோம் பாரு. என்னப்பா சொல்றீங்க? புரியலையே. ஏண்டா உனக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கிறப்ப நம்ம எதுக்கட வெளியே பொண்ணு பார்க்கணும்? என்ன? எனக்கு முறை பொண்ணா? யார சொல்றீங்க? அந்த பொருளை பாண்டி அம்மாவ அவளை தாண்டா சொல்றேன். ஏண்டா அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாமடா? அவளையா? அவளை கட்டிட்டு உன்ன என்ன குடும்பமா நடத்த சொல்றேன். நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் நம்மளை எவ்வளோ அசிங்கப்பட வச்சான், அதே மாதிரி நீ அவன் வீட்டு பொண்ணை கூட்டு வா, அவனை அசிங்கப்படுத்து. பா, ஏய், யோசிச்சு பாரு. என்னப்பா அதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல மாமா, கிச்சடியும் பால் பாயசமும் தான். உங்க கையாலேயே கோயிலுக்கு வந்திருக்கவங்களுக்கு நீங்களே கொடுங்க. அடையாப்பா, நீங்க வேற, நீங்களே கொடுங்க. அதே எப்படி? யாருக்கு பிறந்தனாலும் அவங்க தானே எல்லாருக்கும் கொடுக்கணும். ம், நீங்களே கொடுங்கப்பா. வாங்கம்மா, வாங்க. இந்தாங்க மாமா. வாங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ பிறந்த நாள் வந்து போயிருக்கு. இந்த வருஷம் பிறந்த நாள் எல்லாரும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டீங்க. என்னமோ தலைவர்களுக்கு கொண்டாடுற மாதிரி என்ன கொண்டாடுறீங்க. எங்களுக்கு நீங்க தலைவர் தானப்பா. அது சரிடா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல,